வணக்கம். நான் உங்கள் நித்யா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது யூஜிசி நெட்டுடைய ரீசன் எம்சிக்யூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சேனலுக்கு புதுசுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். தென் லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்டேட் பண்ணுற மாதிரி தான் எடுத்திருக்கேன். இது பழைய கான்செப்ட் தான். பட் நியூ கொஸ்டின்ஸில் எந்த மாதிரி பேட்டர்னில் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இப்போது. இஃப் தேர் இஸ் ஃபால்ட் இன் த மெக்கானிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கல் channel, the free flow of communication will be obstructed. This obstruction is taking place at what level னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கல் சேனல்னு கொடுத்துருக்காங்க. சேனல் யூஸ் பண்ணும்போது ஃப்ரீ ஆஃப் ஃப்ளோ ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து தடையாக இருக்குதுன்னா எந்த லெவலில் வரும் அப்படின்றது தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ ஒயர் வந்து அத்து போச்சு. ஸோ அப்போ வந்து நெட்வொர்க் கிடைக்காது இல்லையா, அப்போது டிரான்ஸ்மிஷன் ஆகாது. இங்கேருந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன், இங்கே உள்ள இன்ஃபர்மேஷன் வேறு இடத்துக்கு போகாது. ஸோ அது புவர் கனெக்ஷன் இருக்கிறது. ஸோ இதை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா மெக்கானிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கல் சேனல் வந்து ஃபால்ட் ஆனால் நமக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ண முடியாது. சிக்னல் வீக்காக இருந்துச்சுன்னா டிரான்ஸ்மிஷன் பண்ண முடியாது. ஸோ அது எந்த லெவல்னு சொல்கிறாங்க அப்படின்னா அட் த டிரான்ஸ்மிஷன் லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா இதுக்கு அட் த டிரான்ஸ்மிஷன் லெவல் அப்படின்றது ரைட்டான ஆன்சர். எக்ஸாம்பிள் புவர் கனெக்ஷனாக இருக்கிறது, அப்புறம் வந்து ஒயர் வந்து பிரேக் ஆகிறது. ஸோ இந்த மாதிரி உள்ளதை டிரான்ஸ்மிஷன் லெவல் வந்து வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ சேனல் வீக்காக இருந்ததுன்னா இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் ஆகாது. ஸோ அது ஃபால்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின், a certain amount of money deposited in a bank becomes rupees 1008 in 2 years and rupees 1164 in 3.5 years. Find the amount deposited in the bank and the rate of interest per annumனு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க, அப்புறம் 3.5 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. 2 இயர் கொடுத்துருக்கறனால 2 இயரையும் ஃபர்ஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணணும். ஒன்று வந்து மிக்ஸ்டில் இருக்குது. ஸோ அதை இம்ப்ராப்பராக மாற்றணும். அப்போ 3 1/2 அப்படி இருக்கிறதுனால இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 3 2s are 6 ப்ளஸ் 1 மேலே உள்ளதை ப்ளஸ் பண்ணணும். அப்போ 7/2 கிடைக்கும். இந்த 2 எடுத்து கீழே போட்டுற வேண்டியதான். இது வந்து என்னென்னா மிக்ஸ்டில் இருக்கிறத இம்ப்ராப்பராக நம்ம மாற்றியாச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணி பார்த்தா ஈஸியாக நம்ம வந்து கேன்சல் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அதுக்காக சப்ராக்ட் பண்ணுறோம். 3 1/2க்கு நமக்கு கிடச்சிருக்க வேல்யூ 7/2. அப்புறம் -2வை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். கீழே டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தான் மைனஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் மேலேயும் கீழேயும் 2ஆல் நம்ம எல்சிஎம் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ கீழே என்ன நம்பர் பண்ணுறீங்களோ அதே நம்பர் தான் மேலேயும் பண்ணணும். அப்போ 2 2s are 4 வரும். இப்போ இந்த இடத்துல 2 2s are 4 டிவைடட் பை 2. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 3/2 கிடைக்கும். ஓகே, ஸோ இதை வச்சுக்கணும். இயருக்கு நம்ம இதை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து அமௌண்ட் 2 கொடுத்துருக்காங்க, அதை சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணால் ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு 1164 மைனஸ் 1800. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 156 கிடைக்கிது. ஸோ 156 கிடைக்கிது. இந்த அமௌண்ட்டு தான் 1 இயருக்கு. இதை 2 இயருக்குனா 2 முறை ஆட் பண்ணணும், இல்லைனா 2 முறை மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, 156 வரும். அப்புறம் வந்து 3/2வை டிவைட் பண்ணணும் நம்ம. ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து கிடைக்கக்கூடியது என்னென்னா ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து 1 இயருக்குள்ளே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு 156. அப்போது கீழே உள்ள 3/2 மேலே 2/3ன்னு மாறிடும் டினாமினேட்டரில் இருக்கும்போது. இதை இனிமேல் கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணிங்கன்னா மல்டிப்ளை பண்ணால் 104 கிடைக்கிது. ஸோ இது 1 இயருக்கு. 2 இயருக்குன்ற போது 2 தடவை ஆட் பண்ணணும். அது வந்து 2 இயர்ஸ் தானே கொடுத்துருக்காங்க. 2 இயர்ஸ்க்குன்ற போது 104, அதை ப்ளஸ் 104 208 ஃபஸ்ட்டு வந்து 2 இயர்ஸ்க்கு. ஓகே, இல்லைனா 104 கூட இன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்படின்னாலும் 208 வந்து நமக்கு கிடைக்கும்.
அப்போது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு கிடச்சிடுச்சு. இனிமேல் நம்ம ஃபார்முலாவில் போட்டு அப்ளை பண்ணலாம். அப்போ பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு டோட்டல் அமௌண்ட்டு. ஸோ இதான் ஃபார்முலா. டோட்டல் அமௌண்ட் ஃபஸ்ட் இயர் 2 இயர்ஸ்க்கு வந்து 108. ஸோ அதை அதில் எழுதிக்கிறோம். ஓகே, 108 இதில் அமௌண்ட், டோட்டல் அமௌண்ட் 108. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு இப்போ தான் கண்டுபிடிச்சோம். பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இப்போ தான் கண்டுபிடிச்சோம். பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். எவ்வளோனா 208. ஸோ அதுதான் 2 இயர்ஸ்க்குள்ளது. 1 இயர் கண்டுபிடிச்சோம் ஃபஸ்ட்டு, அப்புறம் 2 இயர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, 208. இனிமேல் பி ஈக்குவல் டு இது இங்கே போகும்போது சப்ராக்ட் ஆயிரும். ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைட் போகும்போது 1008 மைனஸ் 208. அப்போ பிரின்சிபல்ஸோடைய அமௌண்ட் வந்து 800. ஸோ 800ல் 2 ஆன்சர் இருக்குது. ஸோ அதனால் இன்னும் ட்ரை பண்ணணும். ஓகே, இதில் ஆன்சர் இருந்ததுன்னா அதை டிக் பண்ணிவிட்டு போயிடலாம். பட் இல்லைன்னா செகண்ட் உள்ளது பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ பிரின்சிபல் அமௌண்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணியிருக்கோன்றது தான் பிரின்சிபல். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல் இன்ட்டு 100 டிவைடட் பை டைம்னு அர்த்தம். ஸோ ஓகே, ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட வேண்டியதான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி 208. கீழே இப்போ பிரின்சிபல் கண்டுபிடிச்சோம். இன்ட்டு 100. டைம் பீரியட் 2 இயர்ஸ்க்கு நம்ம போட்டிருக்கோம். முதல்ல 2 இயர்ஸ்க்கு போட்டால் இனிமேல் கேன்சல் பண்ணணும். 0 0 கேன்சல் ஆயிரும். கேன்சல் பண்ணிவிட்டு 2 டேபிளில் கேன்சல் பண்ணணும். ஆன்சர் வந்து உங்களுக்கு 13% கிடைக்குது. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து எங்கே இருக்குன்னா 4th ஒன் வந்து ரைட்டான ஆன்சர். 800ம் 13%ம் ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் போகலாம். இது வந்து முன்னாடி ரொம்ப கேட்டதில்லை, ஆனால் இந்த டைப் உண்டான வேறு மாடலில் வரும். ஸோ பழைய ஃபாலோவர்ஸ்க்குமே தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் இதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இன் எ சர்டைன் கோட் லாங்குவேஜ் வேர் இஸ் கோடட் ஆஸ் 5 18 5 8 23. Then Delhi is coded as 9 8 12 5 4. How? Horse is coded in that language னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து W வந்து நமக்கு எங்கே வருதுன்னா இந்த இருக்குது 23. அடுத்தது H பார்த்திங்கன்னா 8. தென் E பார்த்திங்கன்னா 5. R பார்த்திங்கன்னா 18. தென் அதுக்கப்புறமா E பார்த்திங்கன்னா 5. ஸோ அப்போ 5 இருக்குது, 18 இருக்குது, தென் 23 இருக்குது, 8 இருக்குது. ஸோ அப்படியே என்ன பண்ணியிருக்காங்க, மாற்றி எழுதியிருக்காங்க. ஆர்டர் மட்டும் மாற்றி எழுதியிருக்காங்க. டபிள்யூக்குள்ளது பின்னாடி 23 வந்திருக்கு, ஹச்சுக்குள்ளது பின்னாடி 8 வந்திருக்கு. இந்த மாதிரி ஆர்டரில் எழுதியிருக்காங்க. அடுத்தது டெல்லி செக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் வந்திருக்கான்ட்டு. ஸோ டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா டி வந்து பார்த்திங்கன்னா 4. ஸோ அது பேக்லேருந்து வந்திருக்கு. இ பார்த்திங்கன்னா 5. ஸோ 5 வந்திருக்கு. அப்புறம் எல் பார்த்திங்கன்னா 12. ஸோ அதுவும் கரெக்டாக வந்திருக்கு. ஹெச் பார்த்திங்கன்னா 8. அதுவும் கரெக்டாக வந்திருக்கு. ஐ பார்த்திங்கன்னா ஏஎம். ஐ பார்த்திங்கன்னா 9. ஸோ அதே மாதிரி பேக்வேர்டில் தான் வந்திருக்கு. ஸோ அப்போ பேக்வேர்டில் நம்ம எழுதினா போதும். ஸோ உடனே ஆன்சர் வந்து இதை எடுத்துடலாம். ஸோ இ மட்டும் பார்த்தாலே போதும். இ 5. ஸோ எல்லாத்துலேயுமே 5 தான் வந்திருக்கு. ஹைச் பார்த்திங்கன்னா 8. ஸோ 8 தான் வந்திருக்கு. ஸோ அப்போ ஆன்சர் வந்து செகண்ட் ஒன் வந்து ரைட்டான ஆன்சர். அடுத்தது வந்து ஓ பார்த்திங்கன்னா 15. ஓபி. ஸோ 15 வருது. ஸோ 15 நெக்ஸ்ட் வருது. அடுத்தது ஆர் பார்த்திங்கன்னா 18. ஸோ 18 வருது. அடுத்தது எஸ் வந்து 19. ஸோ 19 வருது. ஸோ அப்போ அந்த ஆன்சர் வந்து கன்ஃபார்ம் ஆகுது. செகண்ட் ஒன் வந்து ரைட்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம்.
ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, வாட் அமாங் த ஃபாலோயிங்ஸ் ஆர் த பேரியர்ஸ் டு கம்யூனிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பேரியர்ஸ் அப்படின்றது ஹிண்ட்ரன்ஸ், அப்டக்கிள்ஸ்னு அர்த்தம். பேரியர்ஸ்னால் தடைகள்னு அர்த்தம். ஸோ நம்ம என்னெல்லாம் பேசும்போது தடைகளாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது பிபிடி வந்து விசிபிள் ஆகலை. ஸோ அது ஒரு தடை இல்லையா? ஸோ அதுதான் கம்யூனிகேஷன் பேசும்போது என்னெல்லாம் தடையாக இருக்கும் அப்படின்றதான் இந்த கொஷின். ஸோ பேரியர்ஸ் டு கம்யூனிகேஷனில் இது இப்போ ரீசனாக வந்த கொஷின் தான். லவுட் மியூசிக். ஸோ நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது லவுடாக ஸ்பீக்கர் செட் வச்சாங்கன்னா பேசும்போது கேட்காது இல்லையா? ஸோ அப்போ வந்து சென்டருக்கு போய் அடையாது. நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்காது. ஸோ தட் இஸ் ஏ வந்து வரும் கண்டிப்பாக. லவுட் மியூசிக் வந்து ட்ராபேக் தான். ஸோ இப்போ ஏ வந்து கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் வராது, மற்ற 3 ஆப்ஷனுமே வரும். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இல் ஹெல்த்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நமக்கு டயர்டாக இருந்ததுன்னா எதுவுமே பண்ண முடியாது, பேச முடியாது. ஸோ கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் பேசுகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ அதுவும் ஒரு ட்ராபேக் தான். பர்சனலி அது வந்து நம்மளுடைய ஆட்டிடியூட் பிஹேவியரில் வரும். ஸோ அப்போ வந்து நம்மளால் முடியலை அப்படின்னா ஸோ ஃபிசிக்கலி நமக்கு முடியாது. ஸோ இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் இல்லாததுனால ஸோ அது வந்து நமக்கு பேரியர்ஸில் தான் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா, a telephone that is in poor working order. ஸோ டெலிஃபோன் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒர்க் ஆகலை அப்படின்னா ஸோ அதுவும் என்னது தான், கம்யூனிகேஷன் ட்ராபேக் தான். அடுத்த குட் ஹெல்த் இருக்கிறதுனால அந்த மாதிரி இஷ்யூ ஆகாமல் இருக்கும். குட் ஹெல்த் இருந்தால் நல்லா பேசலாம். ஸோ அப்போ இது வந்து வராது, டி வந்து வராது. மற்ற 3 என்னது, பேரியர்ஸ் டு கம்யூனிகேஷன் தான், தடை தான், பேசும்போது தடையாக தான் இருக்கும். அடுத்தது டிராஃபிக் நாய்ஸ், சத்தமாக நாய்ஸ் எது பண்ணாலும் நமக்கு ரொம்ப கம்யூனிகேஷன் வந்து ரீச் ஆகாது. ஸோ இப்போ ஈயும் கன்ஃபார்ம் ஆகுது. அப்போ ஏபிசி இ வந்து கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏபிசி அண்ட் இ, செகண்ட் ஒன் வந்து ரைட்டான ஆன்சர். ஓகே, தென் நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து இது ரிப்பீட்டடு. ஸோ சில கொஷின்ஸில் வந்து இது வந்து கேட்டிருந்தாங்க, ட்ரூஆ ஃபால்ஸான்ற மாதிரியெல்லாம். ஸோ அதனால் இது இம்பார்ட்டன்ட். இந்த ஐஇஇஇ அதோடைய நேம் ஆஃப் ஒய்ஃபை வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஒய்ஃபுடைய நேம் தான் என்னது, இந்த ஐஇஇஇ. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 802.11 அதுதான் வந்து ரைட்டான ஆன்சர். ஸோ இது 2-3 கொஷினில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இது உங்களுக்கு ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணுறதுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பாய் பாய், நித்யா.